ஹலோ, இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணது பேங்க் நிஃப்டி. நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 50,500. இன்றைக்கி ஓப்பன் வந்து 50,600. ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. டுடே மார்க்கெட் வந்து 50,600 சம்திங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கண்டினியூஸ் ஃபால் தான். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸான 50,800 கிராஸ் ஆகாதனால 700 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்து வச்சுருந்தோம். எதை ட்ரேட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். நம்ம என்ட்ரி கரெக்டாக இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்தோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 50,700 பி எத்தனை மணிக்கு வாங்கியிருக்கணும்னா 9:52 வாங்கியிருக்கோம். 9:54 விற்றுட்டோம். 10% ட்ரேட். நம்மளோட டார்கெட் எப்பயுமே 10% தான். மார்க்கெட் எத்தனை பர்சன்ட் வேணாலும் மூவ் ஆகட்டும், நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மளோட ட்ரேட் வந்து வெறும் 10% தான். 10% டார்கெட் அச்சீவ் பண்ணால் அன்றைக்கி ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். கேப் அப்படின்றனால நல்லா மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு இனிஷியலி. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி வந்துச்சு. சரி, ஓகே, ரெக்கவரி வந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். 30க்கு ஒரு தடவை ஃபால் சிக்னல், அதுக்கப்புறம் திருப்பி 9:38க்கு ஒரு ஃபால் சிக்னல். சரி, நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயிட் லைன் கிராஸ் ஆகிற வரைக்கும் பண்ணலான்ட்டு. ஒயிட் லைன்றது வந்து 100 மூவிங் ஆவரேஜு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 9:51க்கு கிராஸ் ஆச்சு. நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ளே ஆக்சுவலாக என்ட்ரி வந்து 360க்கு என்ட்ரி எடுத்துருக்கணும். 380 தான் ட்ரிகர் ஆச்சு. ஓகே, 10%. 380லேருந்து 10% 420. சரி, ஓகே, 420 நல்லாவே மேலேயே போயிருக்கு. நம்ம ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நம்ம அதை எடுக்கலை. நம்ம ட்ரேட் போதுன்றதுனால எடுக்கலை. ஒரு ட்ரேட் எடுத்தோம்னாலே போதும். 10%ன்றது ஒரு நாளைக்கு அதிகமாக தான். அதுவே போதும். அதுபடி பார்த்தோம்னா 9:52க்கு 383 உள்ளே போகிறோம். 9:54க்கு 420 வெளியே வந்துட்டோம். ப்ராஃபிட் வந்து 500 பர் லாட்டுக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 5,700 தான். அதுக்கு 560ன்றது நல்ல ப்ராஃபிட். 10% போதும். தேங்க்யூ.